ஒருத்தங்களோட ஒரு ரியல் பர்சனாலிட்டி என்னன்னு தெரியாம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஒரு பர்சன் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பேசும்போது ரொம்ப நல்ல விதமாவும் மெச்சூர்டா தான் பேசுற மாதிரி தெரியும். ஆனா அவங்களோட ஆக்ஷன்ஸும் ஹேபிட்ஸும் அந்த இடத்துல போய் சொல்லாது. அவங்க எதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணீங்க. ஏன்னா அந்த விஷயத்த அவங்க கம்ஃபர்டபுளா அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அவங்க எதை உங்ககிட்ட ரொம்ப ஷோ ஆஃப் பண்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லனா, ஒரு சிலர் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை ஷோ ஆஃப் பண்ணுவாங்க, அவங்க பிசிக்கை ஷோ ஆஃப் பண்ணுவாங்க, அவங்களோட பைக்கை ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க எதெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமா ஷோ ஆஃப் பண்றாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு அர்த்தம். தென் அதே மாதிரி அவங்க உங்ககிட்டயும் சரி அவங்க லைஃப்லயும் எதை பத்தி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா அதை பத்தி அவங்க ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அந்த விஷயத்த அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ அதனால உங்கள்கிட்ட வந்து ஒருத்தங்க புதுசா பேசுறாங்க, அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க நல்ல விதமா பேசுறதுனால மட்டும் அவங்க கிட்ட இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்தையும் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பர்சனை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 1 இயராவது அட்லீஸ்ட் டைம் எடுக்கும். ஏன்னா பீப்புள் எப்பவுமே அவங்கள பாக்குறதுக்கும் நோட் பண்றதுக்கும் யாரும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் அவங்களோட ஃபேஸை கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதனால ஒருத்தங்க பேசுறதை வச்சு அவங்க பர்சனாலிட்டியை ஜட்ஜ் பண்ணாம அவங்கள அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க.